தமிழக வெற்றி கழகம் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, விஷஸ் தெரிவிச்சுட்டு, அவருக்கு இருக்கிற ஒரு ஆசைய வந்து ஆல்ரெடி தளபதி கிட்ட சொல்லியிருந்ததாவும், அந்த பர்ட்டிகுலர் ஆசை நிறைவேறணும் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். வென் வி வர் ஷூட்டிங் ஃபார் வாரிசு. வாரிசு ஷூட்டிங் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோல்ட் யூ தட் ஐ வாண்ட் டூ ரிசீவ் தமிழ்நாடு அரசு பெஸ்ட் லீட் ஆக்டர் அவார்ட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் சார் அப்படின்ற மாரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா கொடுக்கப்படுற அந்த அவார்ட, அதாவது லீடிங் ஆக்டருக்கான அவார்ட வந்து நான் உங்க கையிலேருந்து வாங்கணும் சார் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. வாரிசு ஷூட்டிங் அப்ப அத மென்ஷன் பண்ணியிருக்காரு. "ஆஃப் ஆஃப் மை ஸ்டேட்மெண்ட் பிகம் ட்ரூ" அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவர் சிஎம் ஆயிட்டாரு. பட் இந்த அவார்ட் வாங்குறது அவர் கையில இருந்து அந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து நடக்கணும். "நவ் ஐ நீட் டூ வொர்க் ஹார்ட் டூ ப்ரூவ் பெஸ்ட் லீட் ஆக்டர் டூ ரிசீவ் இட் ஃப்ரம் யூ நண்பா சார்" அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ். ஸோ அவரோட அந்த பர்ட்டிகுலர் விருப்பம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார். அண்ட் தென் கங்ராச்சுலேஷன்ஸ் விஜய் சார் ஃபார் த கிரேட் விக்டரி அப்படின்ற மாரி விஷும் வந்து பண்ணியிருக்காரு. ஐ ஆம் வெரி குஷி நவ் சார் அப்படின்ற மாரி அவர் மென்ஷன் பண்ணி அந்த ட்வீட்ல தளபதி வந்து டேக் பண்ணியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் தளபதி இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணு மைண்ட்ல தோணும்ல, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க.